வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம csstutorial டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா css overflow ப்ராப்பர்ட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, நம்ம எலிமெண்ட்டுக்குள்ள கொடுத்த கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் வந்து பண்ணலாம் இந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதுக்கு வந்து நான் பாடி டேக்ல ஒரு div டேக் கொடுத்துருக்காங்க. அந்த div டேக்ல வந்து ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிறேன். தென் கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் கொடுத்துக்கிறேன் divக்கு வந்து. இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த div டேக்ல கொடுத்த பேராகிராஃப்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். இன்டர்னல் ஸ்டைல் பண்ணிடுவோம். ஸோ இங்கே டேக்ல ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கிளாஸ் நேம் வந்து டாட் கண்டெய்னர்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கண்டெய்னருக்கு வந்து வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டில கொடுக்குறேன். ஸோ வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். வித் வந்து 400 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 300 பிக்சல் கொடுக்குறேன். தென் பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2 பிக்சல் சாலிட் கொடுக்குறேன். தென் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். அக்வா மேரின் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த கண்டெய்னருக்கு வந்து வித் வந்து 400 பிக்சல் கொடுத்துருந்தோம். ஸோ 400 பிக்சல் வித் வந்து இருக்குது. தென் ஹைட் வந்து 300 பிக்சல் கொடுத்துருந்தோம். ஹைட் வந்து 300 பிக்சல் இருக்குது. தென் பார்டர் 2 பிக்சல் சாலிட் கொடுத்தனால பிளாக் கலர்ல பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குது. இப்போ இங்க பார்த்தோம்னா அந்த கண்டெய்னர் தாண்டி கண்டென்ட்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு பாருங்க கீழே. ஸோ இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இந்த ஓவர்ஃப்ளோக்கு பார்த்தோம்னா வேல்யூ வந்து ஆட்டோ, ஹிடன், ஸ்க்ரோல், விசிபிளாக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் விசிபிள் கொடுக்குறேன். விசிபிள் கொடுத்தனால எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இருக்காதுங்க. டிஃபால்ட்டாக தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இல்லை. அந்த கண்டெய்னர் தாண்டி பேலன்ஸ் கண்டென்ட் எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகி தான் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஹிடன்னு கொடுக்குறேன் ஓவர்ஃப்ளோ வந்து. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த கண்டெய்னர் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆன கண்டென்ட்ஸ் எல்லாமே ஹிடன் ஆகி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன் வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் வந்து ஓவர்ஃப்ளோ கிளிப்னு கொடுக்குறேன். இதுவுமே சேம் ஹிடன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, ஓவர்ஃப்ளோ கிளிப்னு கொடுத்தனால ஹிடன் மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகிருக்குது. பட் இந்த ஓவர்ஃப்ளோ கிளிப் எப்படி ஒர்க் ஆகும்னா, அதுக்கு வந்து நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து overflow-clip-margin வந்து கொடுக்குறேன். 40 பிக்சல் கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க கண்டென்ட் போக பேலன்ஸ் எவ்வளோ கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 40 பிக்சல் கொடுத்தனால 40 பிக்சல் அளவுக்கு கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க கண்டென்ட் போக பேலன்ஸ் கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஆகிருக்குது. நான் ஓவர்ஃப்ளோ கிளிப் மார்ஜின் 40 பிக்சல் கொடுத்தனால இப்படி தான் வந்து ஓவர்ஃப்ளோ கிளிப் ஒர்க் ஆகும். இது நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். overflow-wrap ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த பேராகிராஃபில் ஒரு லாங் வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். நான் சும்மா எஸ்ன்னு நிறையா கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த எஸ் வேர்டு வந்து லாங்காக டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்க. கண்டெய்னர் தாண்டி வெளியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்குது. இப்போ நான் overflow-wrap ப்ராப்பர்ட்டி கொடுத்து காட்டுறேன். overflow-wrap ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இதுக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா எனிவேர், பிரேக், வேர்ட், நார்மல் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கலாம். நார்மல் கொடுத்தோம்னா எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இருக்காதுங்க. டிஃபால்ட்டாக தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த லாங் வேர்டு வந்து ஃபுல்லாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ நான் வந்து பிரேக் வேர்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே பிரேக் வேர்டுன்னு கொடுத்தனால அந்த லாங் வேர்டு வந்து பிரேக் ஆகி அந்த கண்டெய்னருக்குள்ளேயே ஷ்ரிங்க் ஆகி டிஸ்பிளே ஆகுங்க. ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, அந்த லாங் வேர்டு வந்து கண்டெய்னருக்குள்ளேயே ஷ்ரிங்க் ஆகி டிஸ்பிளே ஆகியிருக்கு. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எனிவேர்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இந்த எனிவேருமே வந்து சேம் பிரேக் வேர்டு மாதிரி தாங்க வந்து ஒர்க் ஆகும். ஸோ அங்கே பாருங்க, அந்த லாங் வேர்டு வந்து பிரேக் ஆகி கண்டெய்னருக்குள்ளேயே டிஸ்பிளே ஆகியிருக்குது. இந்த நெக்ஸ்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து ஸ்க்ரோல்னு கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல்னு கொடுத்தனால ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் ஸ்க்ரோல் பார் வந்து கிரியேட் ஆகியிருக்குது. ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டென்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையுமே. இப்படி தான் வந்து ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே ஆட்டோன்னு கொடுத்தனால இதுவுமே வந்து சேம் ஸ்க்ரோல் மாதிரி தாங்க வந்து ஒர்க் ஆகும். ஆனால் எப்படின்னா, தேவையாக இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் வந்து ஆட் பண்ணும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் ஸ்க்ரோல் பார் வந்து ஆட் பண்ணிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த ஓவர்ஃப்ளோவில் வந்து overflow-x, overflow-yலாம் வந்து இருக்குது. ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, overflow-xன்னு கொடுத்தோம்னா ஹரிசாண்டலாக ஓவர்ஃப்ளோ ஆகிறத வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணும். overflow-yன்னு கொடுத்தோம்னா வெர்டிக்கலாக ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணும். ஸோ இப்போ வந்து overflow-x ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஆட்டோ, ஹிடன், ஸ்க்ரோல், விசிபிளாக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்க்ரோல்னு கொடுக்குறேன். தென் overflow-y ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஹிடன் கொடுக்குறேன்.
ஹரிசாண்டலா எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்க்ரோல் பார் வந்து இருக்கும். overflow-y hidden கொடுத்தனால y ஆக்சிஸ் வெர்டிகலா வந்து ஸ்க்ரோல் பார் வந்து ஹிடன் ஆகி இருக்கும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க overflow-x ஸ்க்ரோல்னு கொடுத்தனால ஹரிசாண்டலுக்கு மட்டும்தான் ஸ்க்ரோல் பார் வந்து இருக்குது. பட் overflow-y hidden கொடுத்தனால y ஆக்சிஸ் வெர்டிகல்ல ஸ்க்ரோல் பார் வந்து ஹிடன் ஆகி இருக்குது. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். overflow-xக்கு வந்து ஹிடன் கொடுக்குறேன். overflow-yக்கு ஸ்க்ரோல்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க y ஆக்சிஸ் வெர்டிகலுக்கு மட்டும் ஸ்க்ரோல் பார் வந்து ஆட் ஆயிருக்குது. ஹரிசாண்டலா x ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா ஸ்க்ரோல் பார் வந்து ஹிடன் ஆகி இருக்குது. இப்படி தான் வந்து overflow-x and y ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோவில் overflow ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி நண்பர்களே.